ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம செஸ் நெறைய பேர் விளையாட தெரிஞ்சிருப்போம். நெறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி செஸ் விளையாடுறதுக்காக நம்ம மொபைல்லயே chess.com அப்படின்ற ஒரு செஸ் ஆப் விளையாடுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஸ் கேமை வச்சு நம்மளால செஸ் கேம் விளையாடவும் முடியும். நம்மளால செஸ் எப்படி விளையாடுறது அப்படின்றத படிச்சுக்கொள்ளவும் முடியும். ஸோ அப்படின்றதுக்காக ஒரு பெஸ்ட்டான ஆப்னு கூட இந்த ஆப்பை சொல்லலாம். ஸோ இந்த செஸ் கேம் ஆப் உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு, விளையாடவும் முடிஞ்சிச்சு, எந்த இஷ்யூமே இல்லை. பட் இப்போ திடீர்னு சரியாக ஒர்க் ஆகுதில்ல. அதாவது இந்த செஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி ஓப்பன் பண்ணோன்னே ஒட்டோவாவே க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி இந்த செஸ் கேம் ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் விளையாடவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் செஸ் கேமில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த செஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் செஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த செஸ் ப்ளே அண்ட் லேர்ன் அப்படின்ற இந்த கேம் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் உங்களுக்கு காட்டுதானு. அப்படியே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கேமை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் ஏதாவது பக்ஸ் இருந்தால் சால்வ் ஆகி புதுசாக வந்திருக்க வேர்ஷனுமே நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்க வேர்ஷன்லாம் யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணவும் முடியும், கேம் விளையாடவும் முடியும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செஸ் விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள், ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் செஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த செஸ் கேம் ஆப் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுதானே. அது டிஸ்பிளே ஆகுமா இருந்துச்சுன்னா ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செஸ் அப்படின்ற ஆப்பை கிளிக் பண்ணி இந்த செஸ் கேமை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி, ஸோ உங்களுக்கு கண்டினியூ கேட்கறதுக்கு கேட்கும், எலோ பண்ணுறதுக்கு கேட்கும். எலோ பண்ணிவிட்டு நீங்கள் விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் இந்த செஸ் கேமில் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த செஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒர்க்கு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே செஸ் கேமை ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த செஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக கூட அமையலாம். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் செஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.